லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆரம்பி ஜானகி. சரிங்க. அம்மா அம்மா கொஞ்சம் இங்க வாங்கம்மா. என்னம்மா? நீங்க தாம்பாளத்தட்டுல காலை வைங்க. நான் பாத பூஜை பண்ணதும் கோயிலுக்குள்ள போங்க. என்னம்மா, ஏதாவது வேண்டுதலா? ஆமாம்மா, என் பொண்ணுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும். அதுக்கு தான் இந்த பரிகாரம். அப்படியா? சரி செய்யுங்கம்மா. தாம்பூலத்துல காலை வைங்கம்மா. அம்மா, உங்க பொண்ணுக்கு ஐயனார் அருளால சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். கவலைப்படாதம்மா. ரொம்ப சந்தோஷங்க. உங்க வாக்கு பலிக்கட்டும். நான் வரேம்மா. சரிங்க. உன் பொண்ணுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். கவலைப்படாதம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. ஐயனார் வந்திருக்கண்டா. ஐயனார் வந்திருக்க. சாமி, பக்தர்களை பார்க்க வந்திருக்கண்டா. உங்க குறையெல்லாம் கேட்டு நிவர்த்தி பண்ண வந்திருக்கண்டா. ரொம்ப சந்தோஷம் சாமி. ஏய் ஏய், அடுத்து யாருக்கு என்ன குறைடா சொல்லுங்கடா. சாமி, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. சாமி, என் மனசுல இருக்க குறை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னை ஏன் இன்னும் சோதிக்கிற? என் பொண்ணுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் சாமி. ஏன் சாமி சிரிக்கிறீங்க? உங்க சிரிப்புக்கு அர்த்தம் புரியலையே. உன் பொண்ணை பத்தி நீ கவலைப்படாத. அவ இந்த ஊரு தேவதை. அவ உன் குலத்தை காக்க வந்த சாமி. பொண்ணு அந்த சாமியின் நிறத்துல மட்டுமில்ல, குணத்திலையும் ஒண்ணுதான். அச்சச்சோ, ஏன்டா கண்ணு அழற? வா வா, அழக்கூடாது அழக்கூடாது.
பார்த்திருக்கு நம்பிக்கை பூத்திருக்கு ஆரீராரோ என் கண்ணே ஆராரோ தாலே தாலேலோ என் பொன்னே தாலேலோ ஆத்துல மீனுரங்க அல்லிப்பூ தேனுரங்க காட்டிலே மானுரங்க கண்மணி நீ உரங்க தாலாட்டு பாட்டு அடி நான் பாட கேட்டு பூவள்ளி சூட்டு நீ ஆளொன்று மீட்டு ஆரீராரோ என் கண்ணே ஆராரோ தாலே தாலேலோ என் பொன்னே தாலேலோ பெண்ணுறுதி கொள்வதில்தான் பெருமையிலே சிரமுயரும் பேதையாய் இருந்து விட்டால் தானாக மனம் தளரும் சொன்ன சொல்லை காப்பதுதான் வாழ்வினிலே உயர்ந்த அறம் சொல்லை செயலாக்கினாலே வெற்றி உன்னை தேடி வரும் தேட இல்லாத ஒரு வாழ்வே வீணம்மா வாழ்க்கை உன்னுள்ளே அதை தேடி கண்ணம்மா ஆரீராரோ என் கண்ணே ஆராரோ தாலே தாலேலோ என் பொன்னே தாலேலோ அழாம இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கணும். என் பட்டு இப்படியே சமத்தா இருக்கணும். அடுத்தது என்ன கேளு. சாமி, அவளுக்கு வரப்போற மாப்பிள்ளைய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ராஜகுமாரிக்கு ஏத்த ராஜகுமாரனே மாப்பிள்ளைய வரப்போறான்டா. நம்ம ஊரு வள்ளிய கூட்டிட்டு போவ அந்த முருகனே மாப்பிள்ளைய வரப்போறான்டா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. நம்ம ஊருக்கு அந்த முருகனே மாப்பிள்ளையா வரப்போறான்டா. என்னமோ இந்த ஐயனார் சொல்றத பார்த்தா அந்த தீபா அரண்மனையில வாழ்வா போல தோணுது. என்ன என்ன சொல்லு சொல்லு. ஒண்ணும் இல்ல. அவ வாழ போற இடம் அரண்மனை. சாமி எங்க இருக்கும்? கோயில்ல. அதே இடம்தான். அவ வாழ போற இடமும் கோவில் தான்.
காலடி எடுத்து வச்சதும் அவ வாழ போற அரண்மனை ஜோலிக்கும். கடவுளே, என் குடும்பம் இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். நாங்க பண்ற தொழிலும் அங்க வேலை செய்யற தொழிலாளிகளும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு என் கடைசி பையன் கார்த்திக் விருது வாங்குற ஃபங்க்ஷன் ஒண்ணுக்கு போயிருக்கான். அங்க அவனுக்கு விருது கிடைக்கணும். அதுக்கான தகுதி எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. அவன் இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். எங்க நம்ம கார்த்திக் போயிருக்கிற ஃபங்க்ஷனை டிவில காட்டுறாங்கல்ல, அப்படிதானே சொன்னாங்க? ஆமாமா, காட்டுவாங்க. சரி, அப்ப நீங்க டிவி ஆன் பண்ணி வைங்க. நான் கிச்சனுக்கு போய் என்ன வேலை நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அம்மா, ஆ, அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குமா? அப்போ டிவி ஆன் பண்ணா போதும். இருக்கட்டுமேப்பா. இப்ப அட்வான்ஸா டிவி ஆன் பண்ணா என்ன ஆயிட போகுது? ஹே, உங்க அம்மா கார்த்தி தான் விருது வாங்குவான்னு உறுதியா நம்புறா. அந்த ஃபங்க்ஷனை பார்க்க அவ ரொம்ப ஆர்வமா இருக்கா. அவ விருப்பப்படி டிவி ஆன் பண்றா. சரிப்பா, வா. என்ன இவ்ளோ ஸ்லோவா கட் பண்ணிட்டு இருக்க? ஃபாஸ்டா கட் பண்ணு. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். என்ன திலகா, எப்ப வந்த? ஹலோ, குட் மார்னிங் மேடம். மார்னிங் 6 o'clock நான் வந்துட்டேன். கிச்சன் வர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மில்க் பாயில் ஆயிட்டு இருக்கு. ஹீட்டா ஒரு காபி சாப்பிடுறீங்களா? ஏண்டி இப்படி அரகுற இங்கிலீஷ்ல பேசுற? தமிழ்ல தான் பேச. சும்மா இருங்க மேடம். நான் வேலை செய்யறது யார் வீட்ல? அபிராமி அம்மா வீட்ல. ராயல் ஃபேமிலில வேலை செஞ்சுட்டு லோக்கல் தமிழ்ல பேசினா அது கெத்தா இருக்குமா? பப்பி சேமா இருக்கும். என்ன பேசினாலும் இப்படியே பேசு. ஓகே மேடம், ஆனா நான் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். ஐயோ, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. என்னவோ பேசு. மீனாட்சி, அத்தை, இன்னைக்கு என்ன டிஃபன்? அத்தை, இன்னைக்கு இட்லி தோசை பொங்கல் செஞ்சிருக்கேன் அத்தை. சரி. சாம்பார்ல காரம் அதிகமா இருக்கு, பொங்கல்ல உப்பு கம்மியா இருக்கு, சட்னில உப்பு அதிகமா இருக்கு. இன்னைக்கு யார் சமையல் பண்ணது? திலகதா பண்ணா? நோ 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 நோ. I am only cooking. Assistants these fellows following. But சட்னிக்கு கல் சால்ட் ஸ்மாலா தான் போடுது. பட் அது எப்படி உப்பு கரிக்குது? நீ வாயால அதிகமா பேசுறத விட்டுட்டு வேலையில கவனத்தை வச்சா எல்லாம் சரியா நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பையன் கார்த்திக் பிரைஸோட வந்துருவான். உங்க அம்மா என்னடானா கோயிலுக்கு வரவங்க போறவங்க காலெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கு? உன்னை அவன் கையில ஏதோ புடிச்சு கொடுக்கணும்ல, அதான் கண்டவன் காலெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கு. அம்மா, சாமிக்கு மாலை போட்டு நில்லுமா. என்ன நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? நான் என்னடி செஞ்சேன்? இப்ப எதுக்கு ஐயனார் கோயிலுக்கு போய் வரவங்க போறவங்க காலெல்லாம் கழுவி எனக்கு கல்யாணமே நடக்கலன்னு தண்டோரா போட்டுட்டு இருக்க? ஏண்டி, இதுக்குதான் நீ இவ்வளவு கோவப்பட்டியா? சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இப்படி பண்ணது தப்பா? என்னடி அம்மா, என்ன? எனக்கு என்ன இப்ப வயசாயிருச்சா? எதுக்கு நீ இப்படி எல்லாம் வேண்டிட்டு இருக்க? நேரங்காலம் கூடி வந்தா எல்லாம் தானாவே நடக்குமா? நீ உன் மனசை போட்டு வருத்திக்காதம்மா. ஏய், இதுக்கா கோவப்பட்ட? உனக்கு நேரங்காலம் கூடி வந்துருச்சு. கோவில்ல சாமியார் மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. அவர் உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும்னு அருள் வாக்கு சொன்னாரு. அதை கேட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா?
உனக்கு ராஜகுமார மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாராம். நல்லா படிச்சவரா, வசதியானவரா, பெருசா பிசினஸ் பண்றவரா இருப்பாராம். அப்புறம் இன்னும் என்னெல்லாம் சொன்னார் அந்த சாமியாரு? நீ வாழ போற இடம் அப்படியே அரண்மனை மாதிரி இருக்குமா. நீ ராஜ வாழ்க்கை வாழ போறியா? ஆமாம்மா, அவர் சொன்னதை கேட்டு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உன் கஷ்டமெல்லாம் சீக்கிரமே தீரப்போது பாரு. ஏமா கார்லயே இருக்க? இறங்கு, வீட்டுக்குள்ள போலாம். இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் கார்லயே இருக்கேன். சரிம்மா. ஆமா தீபா, கண்டிப்பா நடக்கும். போரு, சாமிக்கு போய் மாலை போட்டுட்டு வரேன். அம்மா போடி. அம்மா. ஐயோ ராமா, அழகா இருக்க பொண்ணுங்களுக்கு ராஜகுமார மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்களா? கருப்பா இருக்க உங்க தங்கச்சிக்கு ராஜகுமார மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்க்கறதுலாம் ரொம்ப டூ மச்சுங்க. வாங்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்கம்மா. ஜானகி, அம்மா வந்திருக்காங்க, ஏதாவது குடி. வாங்க வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ ஒண்ணு வேண்டாமா, நான் வீட்லயே சாப்பிட்டேன். வணக்கம்மா, வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வாங்கம்மா. என்ன தீபா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு. கடவுள் எப்பவும் உனக்கு துணையா இருப்பாரு. நல்லா இரு. தீபா, கச்சேரிக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புறியா? கொஞ்சம் இருங்கம்மா, இந்த வந்துடுறேன். தர்மலிங்கம், உங்க பையன் இனியனுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்காமா. மனுஷனா பிறந்தா கையில காசு இருக்கணும், இல்லைன்னா உடம்பாவது ஆரோக்கியமா இருக்கணும். ஏழைகளுக்கு வியாதி வந்தா அது ரெட்டிப்பு வேதனைமா. அதான் பையன் நல்லா இருக்கான்ல, அப்புறம் ஏன் இந்த மாதிரி விரக்தியா பேசுறீங்க? அம்மா, ஏதோ நீங்க இருக்கீங்க, சரியான நேரத்துல பணம் கொடுத்து உதவுனீங்க, அதனாலதான் இவன் உசுரை காப்பாற்ற முடிஞ்சது. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. பண தேவை இருந்துகிட்டே தான் இருக்கு. அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க செஞ்ச உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேம்மா. என்ன தர்மலிங்கம்? சாமி தான் கேட்காம கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்களும் எங்களுக்கு சாமி மாதிரி தான். கேட்காமலே நிறைய கொடுக்குறீங்க. இந்த அம்மா எல்லாம் காரணத்தோட தான் கொடுக்கறாங்க. அது தெரியாம முட்டாள்தனமா இதுங்க உருகிட்டு இருக்குங்க. தீபா, தீபா, இதோ வரேம்மா. தீபா, நாம கிளம்பலாமா? கிளம்பலாமா? அப்பா போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. அம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். வரேன். வா. வணக்கம்மா. நாச்சியா, சீக்கிரம் வா. டிவியில கார்த்தி ஃபங்க்ஷன் போட்டாங்க.
Ladies and gentlemen, all are welcome. இந்த சிறப்புமிக்க ஃபங்க்ஷன்ல நம்ம எல்லாரும் ஒண்ணா கூடி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருஷம் காஸ்மெட்டிக்ஸ் துறையில சிறந்து விளங்குற கம்பெனிக்கு விருது கொடுக்கிறது வழக்கம். அதே மாதிரி இந்த வருஷமும் விருது கொடுக்க போறோம். அந்த விருது இந்த வருஷம் எந்த கம்பெனிக்கு கிடைக்க போகுதுன்னா என்னங்க எந்த கம்பெனின்னு பேரை சொல்லாம சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க? எனக்கு ஒரே படபடப்பா இருக்குங்க. என்னம்மா இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க மாட்டியா? மா டென்ஷன் ஆகாதம்மா, நம்ம கம்பெனிக்கு தான் இந்த விருது கிடைக்கும். இந்த வருஷம் அந்த விருது அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனிக்கு தான் கிடைச்சிருக்கு. கங்க்ராட்ஸ். Thank you. Congrats. Thank you. Congrats. Thanks. Thank you. Thank you, sir. Please, sir. Few words from Karthik, sir. எல்லாருக்கும் வணக்கம். இந்த விருது எங்கள் கம்பெனிக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இந்த வெற்றிக்கு நான் மட்டுமே காரணம் இல்லை. ஊர் கூடி தேர் இழுத்த மாதிரி என்னோட 2 பிரதர்ஸும் என்னோட ஒர்க்கர்ஸும் எல்லாரும் சேர்ந்து உழைச்ச உழைப்பு கிடைச்ச வெற்றி தான் இது. அதனால இந்த வெற்றியில் எல்லாருக்குமே பங்கு இருக்கு. இந்த வெற்றிக்கு முதுகெலும்பு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பற்றி நான் சொல்லியே ஆகணும். அவங்க வேற யாரும் இல்லை, என்னோட அம்மா தான். எனக்கு இந்த காஸ்மெட்டிக் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஐடியா கொடுத்ததே அவங்க தான். அவங்க தான் இன்னைக்கும் எங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க. மொத்தத்தில் அவங்க இல்லாம இந்த கம்பெனியே இல்லை. பாத்தியா நாச்சியா, நீ அங்க இல்லைன்னாலும் உன்னை பத்தி பெருமையா பேசி உனக்கு பெரிய மரியாதையை உருவாக்கி கொடுத்துருக்கான் பாரு. நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு. அவன் யாருங்க? ஏன் புள்ள? சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஷியோர், கேளுங்க. சார் உங்க ஃபேர்னஸ் கிரீமை யூஸ் பண்ணி நிறைய பொண்ணுங்க நல்லா கலரா அழகா இருக்காங்க. உங்க வருங்கால மனைவி அழகா இருக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. என் அம்மா தான் எனக்கு வரப்போற மனைவி யாருன்னு முடிவு பண்ணுவாங்க. அவங்க எந்த பொண்ணை கை காட்டுறாங்களோ அந்த பொண்ணு கழுத்துல கண்ணை முடிட்டு நான் தாலி கட்டிடுவேன். ஆக்சுவலி இந்த கேள்வியை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்டிருக்கணும். ஏன்னா அவங்க தான் எதனா கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்மார்ட் ஆன்சர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். என் புள்ள என்ன சொன்னான்னு பாத்தீங்களா? நான் தான் அவனுக்கு பொண்டாட்டியா வரப்போறவள முடிவு பண்ணணும்னு. இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளைய பார்க்க முடியுமாங்க? பாத்துட்டேனே. எங்க? தோ அங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் நல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் சமேத விசாலாட்சி அம்மன் திருக்கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பிரபல பாடகி சங்கீத கலாமணி ராஜஸ்ரீ அவர்களின் தலைமையிலே நடைபெற இருக்கக்கூடிய இன்னிசை கச்சேரியில் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து தருமாறு விழா குழுவினரின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். 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 உங்க கச்சேரிக்காக தான் எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. வாங்கிக்கோ.
வணக்கம். வாங்க வணக்கம். வாங்க. இம்ப்ரெசிவான வாய்ஸ்.